அஜித்துடைய குட் பேட் அக்லி படம் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சுக்கிட்டு வருது. அஜித் ஃபேன்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ரிவ்யூ எதையுமே பார்க்க தேவையில்ல. டைரக்ட்டா படத்த போய் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு அஜித் பார்க்கறதுக்கே முதல்ல நல்லா இருக்காரு. ஸோ ரொம்ப நெறைய கெட்டப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே இதுவரைக்கும் இப்போ ஒரு 10, 15 வருஷத்துக்கு பார்க்காத அஜித் அந்த அளவுக்கு இந்த படத்துல சூப்பரா இருக்காரு. ஸ்டோரி வைஸும் படம் ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. ஒரு செம்ம ஜாலியான ஒரு படமா இருக்கு. இது அஜித் ஃபேன்ஸுக்கான படம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் மத்த ஃபேன்ஸுக்கும் இந்த படம் ஒரு மாரி செம்ம வைபான ஒரு ஜாலியான ஒரு சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ படமும் ஒரு "என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே!" அப்படின்ற மாரி ஒரு செம்ம ஜாலியான ஒரு படமா இருக்கும். ஸோ அஜித் ஃபேன்ஸ் கண்ல யாரும் பற்றாதீங்க, பிடிச்சு கடிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க. ஸோ அவனுக்கு எப்படி சொல்றதுன்னா, அந்த வடிவேலு ஒரு படத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாரி கண்டிஷன்ல தான் இப்ப அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க. கடந்து குதிப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த லெவலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதனால வெறி கொண்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லெவல்ல தான் இருப்பாங்க அஜித் ஃபேன்ஸ். அதனால அஜித் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. படம் அவ்வளோ பெரிய ஹிட். ஏற்கனவே இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப படமும் ஹிட் ஆயிருக்கிறதுனால டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்கு. ஏன்னா வருசலா 4 நாள் லீவ் வர்றதுனால இந்த படத்துக்கு ஆல்ரெடி ட்ரெய்லர், பாட்டுலாம் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அதனால ஃபுல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லயுமே கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு. பட் வெளி ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிச்சயமா ஃபுல் ஆகும். இது அஜித்தோட கேரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்த தாண்டி இன்னொரு படம் பீட் பண்ணணும் அப்படின்னா, அடுத்து இதே மாரி ஆதிக் ரவிச்சந்திரனோட இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த படம் தான் இந்த படத்த பீட் பண்ண முடியும்.